வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா கருவாட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். ட்ரை ஃபிஷ் டெய்லி சாம்பார் அது இதுன்னு செஞ்சு என்ன பண்ணுது, நமக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால் என்னென்னா இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். எப்படி செய்யணுன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், புளி குழம்பு வைக்கிற மாதிரியே தான் வைக்கணும். என்ன பண்ணுறோம், புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு புளியை கொஞ்சம் எடுத்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கருப்பு மொச்சை இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். சும்மா ஒரு கை எடுத்து வச்சுக்கணும். கருவாட்டு குழம்புக்குன்னா பொதுவாக அந்த மொச்சை போட்டுமா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் அதை என்ன பண்ணுறோம், நம்ம போட சொல்கிறோம். அதை அவிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா எப்போவுமே உள்ள மாதிரி நம்ம மசாலா தனியா, மிளகாய், ஜீரகம், குழம்புக்குன்னு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடிமேடாக அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த குழம்பு அந்த மிளகாய் கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் புளியை கரைச்சிட்டு இந்த மிளகாத்தூளை போட்டுட்டு இந்த மிளகாத்தூளை அந்த புளி கரைசலோட போட்டு என்ன பண்ணணும், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அந்த மொச்சை அவிச்சு வச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம போட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்துடும். வெந்த உடனே என்ன பண்ணணும், ட்ரை ஃபிஷ்ஷை கழுவி வச்சுக்கணும். கருவாடை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கள்லாம் நல்ல புளியோடு என்ன பண்ணணும், நல்லா வெந்துடணும். உப்பு எல்லாமே போட்டு நல்லா வெந்த உடனே என்ன பண்ணணும், நம்ம அதுக்கப்புறம் இதோடு என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயம். நான் எல்லா குழம்புமே சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துருவேன். சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் முழுசாக என்ன பண்ணுங்கள், இதில் கொஞ்சம் ஒரு 6-7 இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஒரு மிக்சியில் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சி அதையும் பேஸ்ட் பண்ணி அதையும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல இது குழம்பு கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்கள், வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், பவுட்ரு பண்ணி கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம தாளிப்போம் பார்த்திங்களா, என்னெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு சொன்னேன். சின்ன வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு என்ன பண்ணுங்கள், வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு, அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுலேயும் தக்காளி என்ன பண்ணுங்கள், தக்காளி எடுத்து கொஞ்சம் சின்னதாக அதையும் அரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே தாளிக்கிறதுக்கு முன்னால் நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ட்ரை ஃபிஷ்ஷு கழுவி வச்சுருக்கோம்ல, கருவாடை கழுவி வச்சுருக்கோம்ல, நல்லா வெந்ததுக்கப்புறம் கருவாடை போட்டு என்ன பண்ணிடுங்க, 2 கொதி கொதிச்சோன்னே கருவாடெலாம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், வெந்தோடனே இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த குழம்புல என்ன செய்யுங்க, லாஸ்ட்டு எப்போவுமே தாளித்து ஊற்றுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதை ஊற்றுனதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுங்கள், இந்த வெந்தய பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த வெந்தய பவுட்ரையும் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இப்படி கலந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், குழம்ப நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா இது பண்ணி வச்சுட்டு உடனே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் அதை எல்லாரோடையும் சேர்ந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி நம்ம வைக்குமோ சிலருக்கு அது பிடிக்காது. இந்த வாசனை இருந்தால் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கூட கொஞ்சம் ஒரு கை சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இப்போ அவசரமாக என்ன பண்ணேன்னா எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். எக்கு என்ன பண்ணியிருக்கேன், பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். எக்கு பாயில் பண்ணி வச்சோன்னே அதையும் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லையா. நம்ம எக்கெல்லாம் ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் போடுறதுக்கு இந்த மாதிரி பாயில் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ என்ன பண்ணால், நான் சாதம் வடிச்சிட்டோன்னே என்ன பண்ணலாம் பார்த்திங்களா, சாதம் இப்போ பிளேட்டில் என்ன பண்ணியிருக்குது போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், சாதத்தில் இந்த கருவாடு என்ன கருவாடு போட்டேன்னா, சாலை கருவாடு இருந்ததை நான் போட்டேன். எல்லாமே போடலாம், ஆனால் சில அந்த துண்டு கருவாடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு இப்போ இருந்தது வாழை மீன் இதுவும், அப்புறம் சாலை கருவாடுன்னு சொல்லுவாங்க, அது கவலை கருவாடு. எந்த கருவாடு கிடைக்குதோ அதை கழுவி என்ன பண்ணுங்கள், உள்ளே போட்டு கொதிக்க வச்சு, இப்போ நான் பிளேட்டில் சாதம் போட்டேன்னா உடனே என்ன பண்ணலாம், இப்போ
முருங்கைக்காயோடு எடுத்து இதில் என்ன பண்ணியிருக்குது, கருப்பு மொச்சை எல்லாம் போட்டிருக்குது. பார்க்கறதுக்கு கருவாட்டு இந்த மாதிரி வாழைக்காய் இருந்தால் கூட அது போடலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. ஒரு சின்ன துண்டு வெட்டி போடலாம், இந்த மாதிரி போடலாம். அதாவது அதுக்கு குழம்புக்கு தகுந்த காய்களை போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் குழம்பெடுத்து என்ன பண்ணுறேன், பிளேட்டில் ஊற்றுறேன். பிளேட்டில் ஊற்றிட்டு சாப்பிட்லாமா? யாரெல்லாம் சாப்பிட வரீங்க? பாய். டேஸ்ட் பண்ணுங்கள் எல்லோரும், இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். என்ன டேஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்தது என்ன இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.